அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உற்சவத்தின் 4ஆம் நாள் கலை நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. பாட்டு, நடனம், நாடகம், உரை என பலவிதமான நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதற்காக நம் சமய வகுப்பு மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடல் தொடர்பான சில பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர உள்ளோம். பொதுமக்கள் அனைவரும் நிகழ்ச்சியின் இறுதிவரை கண்டுகளித்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இறை வணக்கம். நாம் அனைவரும் முதன்மை தமிழ் புத்தரான அகத்தியரை போற்றி வணங்கும் விதமாக அவருக்காக விழா எடுக்கின்றோம். அகத்தியரோ முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகரை போற்றி பல துதிப்பாடல்கள் எழுதியிருக்கிறார். அகத்தியரால் எழுதப்பட்ட விநாயகர் துதிப்பாடலின் ஒரு பகுதியை இறை வணக்கமாக பாட வருகிறார்கள் லோபமுத்திரா, வர்ஷினி மற்றும் பூஜாஸ்ரீ. அடுத்ததாக பரதநாட்டியம். வைணவ ஆழ்வார்கள் போற்றி பாடிய பெருமாளுக்குரிய 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில். இந்தியாவில் மிகப்பெரிய விஷ்ணு கோவில் இங்கு வீற்றிருக்கும். ஸ்ரீ ரங்கநாதர் இசுகுலத்தில் தோன்றிய ஸ்ரீராமரின் குலதெய்வமாக போற்றப்படுகிறார். அக்கோவிலின் வனப்பையும் கோவிலை பற்றி பாய்ந்தோடும் காவேரி ஆற்றின் சிறப்பையும் போற்றி பாடும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஆடுவதற்கு வருகிறார்கள் லோபமுத்திரா மற்றும் கல்யாணகாரி கலுஷாரி நமஸ்தேஸ்து சுதாஜரி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்கரங்க
ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும். கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும். நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி. ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி. வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீராடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. அற்புதமான ஒரு பரதநாட்டியம். 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் மிக அழகாக அற்புதமாக நம்முடைய பாரம்பரிய நடனத்தை நடத்தி காட்டினார்கள். அவர்களுக்கு திருக்குறள் சார்பாக நன்றியை காணிக்கைக் கொள்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் அடுத்து காவடி ஆட்டம். முருகப்பெருமானுக்கு நேற்றுக்கடி செலுத்தும் முறைகளில் காவடி எடுத்தல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, சர்ப்ப காவடி, அன்ன காவடி, சந்தன காவடி, மயில் காவடி, சேவல் காவடி, பல காவடி என பல்வேறு விதமான காவடிகள் செலுத்தும் முறைகளில் இருந்தாலும் இவற்றில் சர்ப்ப காவடி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திருத்தணி முருகனை வேண்டி எடுக்கப்படும் காவடியின் பலன்களையும் சிறப்பு அம்சங்களையும் இந்த பாடல் எடுத்துரைக்கிறது. ஆட வருபவர்கள் ராஜஸ்ரீ, அனுஸ்ரீ, சுபஸ்ரீ, மீனுபாலா மற்றும் மீனா. வரிசை வரிசையென அழகு காவடிகள் தனிகள் மேல
கோயில் கொண்டாராம் அவன் பக்தர்களெல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் பக்தர்களெல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அடுத்ததாக தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழர்கள் ஆண்ட காவேரி தென்கரை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோவில். அத்திருக்கோவிலை பற்றி நாம் அறியாத தகவல்கள் பலவற்றை நம்முடன் பகிர வருகிறார்கள் ராஜஸ்ரீ மற்றும் மீனுபாலா. ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோவில். அனைவருக்கும் வணக்கம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோவில் ஆகும். திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ வாஞ்சியம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. காசிக்கு நிகராக கூறப்படும் 6 திருத்தலங்களில் ஒன்றாகும். இத்தலத்திற்கு சந்தனமனம், ஜாந்திராமியம், பூகைலாசம் என்ற பெயர்களும் உண்டு. இத்தல அமைப்பை பற்றி பார்ப்போமா? 5 நிலைகளை கொண்ட கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை உடையது இத்தலம். மூலவராக ஸ்ரீ வாஞ்சிநாதேஸ்வரரும் அம்பாளாக மங்கள நாயகியும் காட்சி தருகிறார்.
தெரியுமா? திருநாவுக்கரசர் பாடிய வன்னி கொன்றை மடமக்கள் எருக்கோடு என தொடங்கும் பதிகம் 5ஆம் திருமுறையிலும் அமைந்துள்ளது. இத்தலம் பற்றி சுந்தரரார் பாடிய பதிகம் 7ஆம் திருமுறையிலும் மாணிக்கவாசகர் பாடிய பதிகம் 8ஆம் திருமுறையிலும் அமைந்துள்ளது. மேலும் சேக்குழார் 12ஆம் திருமுறையான பெரிய புராணத்திலும் இத்தல பெருமை பாடியுள்ளனர். அருணகிரிநாதர், வள்ளலார் ஆகியோரும் இத்தலத்திற்கு பதியங்கள் பாடியுள்ளனர். தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது 133வது தலமாகும். கிபி 880 ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இத்தலமானது பிற்கால பாண்டவர்களால் விரிவாக்கப்பட்டது. இத்தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்தது. தனக்கு ஒரு நல்ல பதவியை அளிக்காமல் உயிர்களை எடுக்கும் பதவி சிவபெருமான் அளித்துள்ளதாக யமதர்மன் மிகவும் வருந்தினான். திருவாரூர் இறைவனான தியாகராஜனிடம் சென்று முறையிட்டார். ஸ்ரீ வாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசரீரி கூறியது. அதன்படி யமன் ஸ்ரீ வாஞ்சியம் சென்று கடும் தவம் புரிந்ததை கண்ட சிவன் வேண்டிய வரம் அளிக்குமாறு அருளினார். அதற்கு யமன், இறைவா, அனைத்து உயிர்களை எடுக்கும் பதவி எனக்கு தந்துள்ளதால் எல்லாரும் என்னை கண்டு அஞ்சுகின்றனர். பல கொலைகளால் தீராத பிரம்மஹத்தி தோஷம் என்னை பிடித்து வாட்டுகிறது. பாவம் தொடர்கிறது. மன நிம்மதியே இல்லை என்றார். யமனின் கோரிக்கையை ஏற்ற இறைவன், யமதர்மரே, இனிமேல் யமன் உயிரை பறித்துவிட்டான் என்று கூற மாட்டார்கள். நோயாலும் வயது மூப்பினாலும் விபத்தினாலும் இறந்தான் என்றுதான் கூறுவார்கள். இதனால் பழியும் பாவமும் இனி உமக்கு கிடையாது. மேலும் நீ தவம் செய்த இந்த தலத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்பவர்களுக்கு மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும். இத்தலத்திற்கு தரிசனம் செய்பவர்களுக்கு மட்டுமே மறுபிறப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும். மேலும் நீர் இத்தலத்தில் சேத்திர பாலவனாக விளங்குவீர். இத்தலத்திற்கு வருபவர்கள் உண்மை முதலில் தரிசனம் செய்த பின்னே என்னை தரிசிப்பார்கள் என அருளினார். அதன்படி இங்கு யமதர்மருக்கு முதல் வழிபாடு நடக்கிறது. மகாலட்சுமியான ஸ்ரீயை வாஞ்சித்து அவரையே மனைவியாக பெற விரும்பி திருமால் இங்கு தவம் இருந்ததால் இத்தலம் ஸ்ரீ வாஞ்சியம் என பெயர் பெற்றது. உயிர்களை பறிக்கும் யமனுக்கே பாவ விமோசனம் தந்த தலம் ஆததால் இங்கு வழிபாடு செய்பவர்களுக்கு பாவம் நீங்கி நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் யோக நிலையில் யமன் இருப்பதால் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு மரண பயம் நீங்கும். யமன் பைரவர் இருவருக்குமே அதிகாரம் இல்லாத இத்தலம் காசியை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்ததாக முனிவர்கள் கூறுகின்றனர். நன்றி. அற்புதமான ஒரு ஆன்மீக நாடகம் நந்தனார். இறைவனுக்கு தொண்டாற்றிய ஒரு நந்தனாரை பற்றி நாம் காண இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஒரு நடனமும் இருக்கின்றது. அதற்கு முன்பாக பரிசளிப்பு இருக்கின்றது. பக்த விருப்பங்கள் அனைவரும் கண்டு கேட்டு இன்புற கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாடகமானது ஆரம்பமாக இருக்கின்றது. வணக்கம். செம்மையே திருநாளை பூவார்க்கும் அடியேன் என்று சுந்தரரால் பாடப்பெற்ற 63 நாயன்மார்களில் ஒருவர் திருநாளை போவார். இவரது இயற்பெயர் நந்தனார். இவருடைய வரலாற்றை இங்கே நாடகமாக கண்டு களைப்படைவோம். கதாபாத்திரங்கள் அறிமுகம். நந்தனராக ஸ்ரீராம், அந்தனராக லோபமுத்ரா, ஜம்புவாக அனுஸ்ரீ, ஊர் மக்களாக ராமானந்தம், சூர்யா, பாலஹரிஷ், அந்தனரி மனைவி சுபஸ்ரீ, தில்லைவாழ் அந்தனர்கள் ஸ்ரீ கணேஷ், சுடலைமணி, நந்தியாக நித்யஸ்ரீ. காட்சி 1. சோழ நாட்டில் அமைந்த வளமான செழிப்பான ஒரு கிராமம் ஆதனூர். இங்கு முதன்மை தொழில் உழவு. இவ்வூரில் உயர்ந்த குலத்தவர் போக வழிபாடு என்னவென்று அறியாத எளிய மக்களும் வாழ்ந்து உழவு தொழில் செய்து வந்தனர். அவர்களுள் நந்தனும் அவரது நண்பர்களான ஒரு சிலர் மட்டும் தீவிர சிவபக்தர்கள் ஆவார்கள். அன்று வயலில் முந்தைய அறுவடை முடிந்து புதிதாக நாறு நடு நிகழ்வு நடக்கலானது. வயலில் பூஜை செய்வதற்காக முதலாளியான அந்தனரும்
அவர் கணக்காளர் ஜம்புவும் நந்தனும் ஊர் மக்களும் வயலில் கூடினர். மேலும் நடந்தவற்றை பார்ப்போம். நமஸ்காரம் யசமா. நமஸ்காரம் யசமான். பூஜையாகட்டும். அப்படி ஆலோசனை. பூமி பொண்ணா வளைஞ்சு என்னைக்கு யசமா 16 பெற்று பெறுவா வாழணும். நந்தனே வாங்க, வேலையை ஆரம்பிப்போம். ஆகட்டும், எல்லோரும் வாருங்கள், போகலாம். அண்ணா, வர வர நந்தன் செய்யறது ஒண்ணு நல்ல, சரியா வேலை செய்யறதில்ல. ஏதோ கோயிலாம் குளமா அண்ணா, நீங்க இப்ப அவசியம் அவனை கண்டிக்கணும். ஜம்பு, நந்தனை பற்றி உனக்கு தெரியாது. அவனை போல ஒரு ஆள் கூட நம்ம பண்ணையில கிடையாது. பொய் உண்டா, புரட்டுண்டா, திருட்டுண்டா, சூதுவார் தான் தெரியுமா? தப்பி போய் குளம் தவறி பறந்துட்டான். ஆமா அண்ணா, சில சமயம் அவன் பேசுறத கேட்டு எனக்கு கூட சிவபக்தி வந்து போல இருக்கு. வந்தாலும் வரலாம், இப்போவா போகலாம். காட்சி 2. ஆதனூரில் வாழும் மக்கள் சிவனை பற்றி சற்றும் அறியாதவர்கள். அவர்கள் அறிந்ததெல்லாம் குலதெய்வமான கருப்பன் தான். வருடா வருடம் கருப்பனுக்கு பூஜை போட்டு ஆட்டம் ஆடு மாடு கோழி பலியிட்டு செய்யும் வழிபாடு ஒன்றே அவர்கள் அறிந்த வழிபாடு. அவர்களுக்கெல்லாம் சிவ வழிபாட்டையும் கற்றுத்தர வேண்டும் என்பதே நந்தனது ஆசை. ஒரு நாள் ஊர் மக்களிடம், மக்களே, நாம் அனைவரும் ஒரு முறை திருப்பொங்கூர் சென்று அங்குள்ள சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வருவோமா? நமக்கு புண்ணியம் கிடைக்கும். என்ன நந்தனரே, உமக்கு என்ன பைத்தியமா? புதுசா சிவபெருமான் திருப்பொங்கூர்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம குலதெய்வ கருப்பன் தான். அவரை கும்பிட்டு வயல்ல கடந்து உழவு செஞ்சாலே போதும். நம்ம கதி நல்ல கதி தான். ஏனப்பா, அவரும் ரொம்ப நாளாக கோயிலு தரிசனம் சிவபெருமான் சொல்றாருல, நாமளும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தா என்ன? வேணும்னா நீர் போகும், ஆளை விடும். வாங்கடா போகலாம், சும்மா நேரத்தை கடத்திக்கிட்டு. நந்தா, நாங்களும் வருகிறோம், வாருங்கள் போகலாம். காட்சி 3. நந்தனது திருப்பங்கூர் செல்லும் அறிவுரையை ஊர் மக்கள் கேட்காமல் அவரை தவறாக பேசினார்கள். சிலர் மட்டும் நந்தனுடன் திருப்பங்கூர் வர சம்மதித்தனர். அவர்களுடன் சேர்ந்து நந்தன் புறப்பட்டு கோவிலை அடைந்தார். அக்காலத்தில் உயர் குலத்தவருக்கு மட்டுமே கோவில் சன்னிதானம் வரை சென்று வழிபட அனுமதி இருந்தது. மற்றவர்கள் கோவில் வெளியே நின்று சுவாமி தெரிந்த மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும். அவர்கள் கோவில் வெளியே நின்று பார்த்தபோது நந்தி சிவலிங்கத்தை மறைத்தவாறு இருந்தது. மேலும் நடந்துவற்றை பார்ப்போம். அதோ என் ஐயன் சன்னதி. அண்ணே, என்ன உங்கள்கிட்ட இருட்டி கிடக்கு சாமி சன்னதி? கொம்பும் காதுமா பெரிய ராஜகாலையிலே படுத்திருக்கு. அண்ணனே, சாமி எங்க இருக்கு? கொம்பும் காதுமா பெரிய ராஜகாலையில படுத்திருக்கு. ஒரு நிமிடம் நில்லுங்கள். நாம் எக்குலத்தவர் ஆனாலும் ஈசன் நம் அளவிலா பக்திக்கு செவி சாய்ப்பார். சற்று பொறுங்கள். பெருமானே, நான் உன்னை பார்த்து வழிபடணும்னு வந்தேன். கண்ணார இவர்களுக்கெல்லாம் காட்ட வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் வழியிலே இப்படி ஒரு நந்தி பறித்து கொண்டு மருதி இருக்கிறதே, இது கொஞ்சம் விலகக்கூடாதா? இது விலக கொஞ்சம் நீ ஆணையிடக்கூடாதா? எனக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? மன்னாதி மன்னவருக்கும் வானவருக்கும் தான் இறங்கி உண்ணா கொடிவிடவும் உண்டனே. வெய்ய அரக்கன் தனக்கு வாய்த்த வரமெல்லாம் வழங்கினே. சாய்த்த மனைவி முடைய முனிவர் வேள்வி செய்து விடுத்த பாமனைத்தும் தன்
தோள் மேல் பணிந்தனையே மாவிலங்கு சேர் மாணிக்க வாசகன் பொருட்டு குதிரை சேவகனாய் வீதி தன்னில் சென்றனையே வில்வ கிளை உதிர்த்த வெய்ய முசுக்க இலையை செல்வ சுதர்மனாய் செய்தனே நீடுகின்ற நேயறுத்த உலகம் ஆடுகின்ற மன்னவன் என்று மாற்றினையே இத்தனை பேருக்கு அனுகிரகம் செய்த பெருமானே இந்த எளியோனுக்கு கொஞ்சம் அனுகிரகம் செய்யக்கூடாதா? கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஈஸ்வரா? நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. காட்சி 4. திருப்பங்கூர் சென்று திரும்பிக் கொண்டிருந்த நந்தனுக்கு ஒரு அசிரீரி ஒலித்தது. அவர் தில்லை சிதம்பரத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தது. அதே நேரம் ஊர் மக்கள் சிலரை திரட்டி கொண்டு நந்தன் திருப்பங்கூர் சென்று வந்ததை அறிந்த அந்தனர் மிகவும் கோபம் கொண்டு அவரை அழைத்து வருமாறு வேலையாளுக்கு கட்டளையிட்டார். நந்தனும் வந்தார். யசமா யசமா என்ன அனந்தா? யசமா தில்லை அம்பலத்தில் அன்று ஒன்று இருக்குதாம். அதை கண்டால் ஜனன மரண பிணி அகலுமாம். உயர் சிகர கோபுரங்களை பார்ப்பவருக்கு உள்ளம் குளிர கருணை பொழியுமாம். நான் போக உத்தரவு கொடுங்களேன், உங்கள் பொன்னடி என்றும் போற்றுவேன். ஓ, உத்தரவு கேட்கண்டியா? ஆமா, நேற்றுக்கு அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே, வாஸ்தவமா? ஆம், போனேன். சுவாமி தரிசனம் எல்லாம் எப்படி, நல்லா கண்டியா? கண்டேன், கண் குளிர கண்டேன், மனம் குளிர கண்டேன், ஆனந்தமாய் கண்டேன். கண் குளிர மனம் குளிர ஆனந்தமாய். அடிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு போறது வர்றது என்னமோ ஆடுற பாடுற. சிதம்பரமா சிதம்பரம், போய் வேலையை பாருடா. யசமா யசமா. காட்சி 5. சிதம்பரம் செல்ல எஜமானியிடம் இருந்து உத்தரவு கிடைக்கும். வருத்தத்தோடு திரும்பிய நந்தனுக்கு அங்கு செல்வதற்கு மேலும் மேலும் ஆசை பெருக்குச்சு. ஊர் மக்களிடம் எந்த நேரமும் சிவனை பற்றியும் சிதம்பரத்தை பற்றியும் உரையாற்றி கொண்டே தன் பேச்சாலும் பாடல்களாலும் பல பேரை தன் பக்கம், அதாவது சிவன் பக்கம் இழுத்தார். மற்றவரை வம்படியாக வரச் செய்தார். இதனாலேயே வயலில் சில நேரங்களில் வேலை போட்டது போட்டபடி இருந்தது. குலதெய்வத்திற்கு பூஜை என்கிற பெயரில் ஆடு மாடு கோழி பலியிடுவதை தடுத்தார். இச்செய்தியெல்லாம் அந்தணரு காதுக்கு சென்றது. நந்தனை வீட்டுக்கு வரவழைத்தார். டேய் நந்தா, நேத்து நீ என்ன செஞ்ச? ஒன்னும் செய்யலையே. நேத்து பூஜை போட்டாங்களாம், அங்க புகுந்து எல்லாரையும் மறுத்தி அடிச்சியாமே. ஆடு கோழிகளை பலியிட்டு அனைத்து வளங்களையும் வீணடித்துக் கொண்டிருந்தார்கள், அதான் தடுத்தேன். ஏண்டா உனக்கு இந்த வம்பு? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இனிமேல் இந்த மாதிரி புகார் எல்லாம் வரக்கூடாது. போய் வேலையை பார். யசமா, சிதம்பரத்திற்கு ஒரு தரம். சிதம்பரமாச்சு, போ, பொழைக்கிற வழியை பார். யசமா, இந்த ஜீவன் என்றைக்கும் பிழைக்கிற வழியை தான் தேடுது. உன் குணம் என்னங்கிறத மறந்துட்டியா? நீ எல்லாம் சிதம்பரம் போக ஆசைப்படலாமா? சுவாமி, சாதி மதம் குலம் கோத்திரம் வேதம் சாத்திரம் ஒன்றும் அறியாத மூடன் நான். தில்லை சிதம்பரம் ஆசை என்னை கட்டி இழுக்கிறது. இத்தனை காலம் உங்கள் காலடியில் வஞ்சனையின்றி உழைத்தேன். ஒரு தரம் அந்த சிதம்பரம் போய் அந்த அம்பலவான நாடும் திருக்குளத்தை கண்டு வந்து உங்கள் கொள்ளையில் நாயாய் கிடப்பேன். போக உத்தரவு கொடுங்கள். வேலை செய்யப்பாங்க, நீ பாட்டுக்கு வேதாந்தம் பேசிட்டு இருக்க. எசமான் ஒரு தரம் நீங்கள் என்னை அடித்து கொன்றாலும் சரி, நீங்கள் தான் எசமான் ஒரு தரம். என்னால் சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. இருக்க முடியாதா? என்னாலும் உன்னை அடிக்காமல் இருக்க முடியாது. ஐயோ எசமான், நான் ஏழை, தங்கள் அடிமை. நீங்கள் என்னை அடிக்கலாம், ஆனால் உங்கள் கை நோகுமே. வேண்டாம், நான் போய் ஏனா என்னமோ ஆசை கடா, போகணும்னா போக சொல்லல. ஏன் இப்படி பிடிவாதம்? அவனை போக சொல்லிட்டா நாமளும் போக வேண்டியதான். அவன் கைராசி உனக்கு தெரியாது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னா விளையும். நந்தன் மாதிரி ஒருத்தன் நம்ம பண்ணையில இருக்கான்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்.
விடுகிறார்கள். மறுநாள் மீண்டும் நந்தன் அந்தனர் வீட்டிற்கு வந்து சிதம்பரம் செல்ல உத்தரவு கேட்கிறார். யசமா யசமா, அந்த தில்லை நாதனை காணாமல் என் உயிர் செரிக்காது. ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்கள். நீங்கள் தான் எனக்கு தாயும் தந்தையும். நீங்கள் கிருபை செய்யாவிட்டால் உங்கள் காலடியிலே இந்த பிராணனை போக்கி விடுவேன். நந்தா, நீ சிதம்பரம் போகலாம்டா. யசமா, போகலாமா? போகலாம். ஐயனே, இன்றுதான் என் ஜென்மம் பூரணமடைந்தது. ஆனா ஒண்ணு. என்ன யசமா? ஜம்பு, நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம்? மொத்தமா 40 வேலி. ஏன், நந்தனுக்கு நல்லா தெரியுமே. நமது 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுட்டு நீ சிதம்பரம் போகலாம். யசமா, நீ வேலையை முடி, சந்தோஷமா போ. நான் வேண்டாங்கல. யசமா, என்னை அடியுங்கள், கொல்லுங்கள், ஆனால் முடியாத காரியத்தை செய்ய சொல்லாதீர்கள். 40 வேலி நிலத்தை நான் எப்போ நடுறது, எப்போ அறுவடைக்கு தயார் பண்றது, நான் எப்போ சிதம்பரம் போவது? இந்த யசமான் வார்த்தையை தட்டி பேசாத. வேலையை முடிச்சிட்டு மகாராசனா போயேன். யசமா, சிதம்பரம். காட்சி 7. காட்சி 7. சிதம்பரம் போக அனுமதி கிடைக்காத வருத்தத்தில் நந்தன் தன் வயல் வெளிகளுக்கிடையே உட்கார்ந்து கொண்டு ஈசனை நினைத்து அழுது கொண்டே அன்று இரவு அங்கேயே தூங்கி விடுகிறார். மறுநாள் அதிகாலை ஈசனின் அருளால் 40 வேலி நீளமும் ஒரே இரவில் உழுவப்பட்டு பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் ஆனது. அதை பார்த்துவிட்டு மிகவும் வியப்படைந்த ஜம்பு தன் எசமானிடம் அதை கூற ஓடுகிறார். யசமான், வாங்களே, வந்து பாருங்களேன், அப்படியே வளைஞ்சு குலுங்கி கிடக்கு. என்னடா உளர்ற? இப்பவே அறுத்து போட்டுலாம் போல இருக்கு. கதிர் அப்படியே தலை சாந்தி கிடக்கு. போடா பைத்தியம், நாரே இன்னும் விளையல. ஏதாச்சும் சொப்பனம் கண்டாயோ? இல்ல, நீங்களே வந்து பாருங்களேன். வாங்களேன், என் கண்ணால பார்த்தேன், கையால தொட்டு பார்த்தேன். பாருங்க அண்ணா, ஏதோ கண்கட்டி வித்தையோட இருக்கு. ஐயகோ, நந்தா, உன்னை புரிஞ்சுக்காத பாவி ஆகிட்டேனே. என்னப்ப நல்லவா, எந்தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா, எந்தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, நின்னாண்ட கருணையே ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ. என்னப்ப நல்லவா, எந்தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா, எந்தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப பொன்ன. ஐயோ, நந்தா, என் அறியாமையால் உனக்கு எவ்வளவோ கொடுமைகள் செய்தேன். உன்னை திட்டினேன், உன்னை அடித்தேன், உன் குலம் பற்றி இழிவாக பேசினேன். நான் செய்ததெல்லாம் அபச்சாரம். நீ என்னை மன்னித்து இந்த பாவியும் கடை தேரும்படி உபதேசம் செய்ய வேண்டும். நான் ஏழை அடிமை, என்னை சோதிக்கலாகாது. சர்வேஸ்வரனின் கிருபையை பரிபூர்ணமாக பெற்ற நீயா ஏழை, நீயா என் அடிமை. உன் மகிமையை தெரிந்து கொள்ளாத நானல்லவா ஏழை. நந்தா, நீ எனக்கு பூர்ண ஞானத்தை அளித்து விட்டாய். நான் பிறந்ததன் பயனை இன்றுதான் அடைந்தேன். மகா ஞானியான உன்னை நிறுத்தி வைப்பதற்கு இந்த அர்ப்பனுக்கு யோகியதை ஏது? இப்போவே புறப்படு, தில்லைக்கு போய் ஆனந்தமாய் தரிசனம் செய். ரொம்ப நன்றி யசமான், இந்த அடிமைக்கு தரிசனம் கிடைக்கும்படி ஆசீர்வாதம் செய்யுங்கள். தவத்தில் இருந்த யோகிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஈஸ்வரனே உனக்காக காத்திருக்கிறார்.
காத்திருக்கிறார். தரிசனம் கிடைப்பதற்கு தடைதான் ஏது? காட்சி 8. பேரின்பத்துடன் நந்தன் சிதம்பரம் வந்தடைகிறார். சன்னிதானம் வரை சென்று தரிசனம் செய்ய இயலாமல் கோவில் வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். இதை பார்த்த ஈசன் தில்லைவாழ் அந்தணருக்கு அசரீரியாக ஒழுகிறார். ஒரு நாளும் வராத என் பக்தன் நந்தன் தில்லைக்கு வந்தும் எல்லை தாண்டாமல் காத்திருக்கிறான். தில்லையை கண்டும் தரிசனம் செய்ய முடியாமல் ஏங்கி நிற்கிறான். அருகில் வந்தும் வருகலாமோ என்று வருந்திருக்கிறான். அவனை இனியும் காக்க வைக்காமல் நம் சன்னதிக்கு அழைத்து வாருங்கள். நந்தனாரே, உங்களை சன்னிதானத்திற்கு அழைத்து வரும்படியா ஈஸ்வரன் நானே. என்னையா? வாருங்கள். இதோ வருகிறேன். எங்கே என் ஐயன்? எங்கே என் ஈசன்? நந்தனாரே, ஈசனை காண செல்லும் முன் இருந்த வேள்வியில் உங்கள் மேல் உடலை தூய்மைப்படுத்துவீராக. கனவில் அசரீரியாக ஒலித்தது ஈசனே ஆயினும் தில்லைவாழ் அந்தணர்கள் நந்தனாரை கோவிலுக்கும் சன்னிதானத்திற்கும் அழைத்து செல்ல தயங்கினார்கள். பழி பாவங்களுக்கு ஆளாகி வீடாக கூடாது என்று பயந்தார்கள். அதனால் அங்கே ஒரு யாகம் வளர்த்து நந்தனாரை சோதிக்கும் பொருட்டு அவரை யாக குண்டத்துக்குள் இறங்கச் சொன்னார்கள். சோதனையின் முடிவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நந்தனாரோ சற்றும் சிந்திக்காமல் ஈசனின் விருப்பத்தையே தன் விருப்பமாக எண்ணி யாகத்தீயில் இறங்கினார். உயர்குல அந்தனராக வெளியே வந்தார். தில்லைவாழ் அந்தணர்களை வியப்பில் ஆழ்த்தினார். சன்னிதானம் சென்று ஈசனை வழிபடலானார். சிதம்பரநாதா, நடராஜா, ஆடும் கூத்தனே, அழகியவல்லா, அம்பலவானா. இப்படியாக அந்த தில்லைவாழ் அம்பலவாணனை தரிசித்து விட்டு ஜோதி சொர்வ ரூபமாக அவரிடமே ஐக்கியமாகிறார். மற்ற அனைவரும் ஈசனையும் நந்தனாரையும் வணங்குகின்றனர். ஊர் மக்களின் சிதம்பரத்திற்கு இன்னைக்கு போகலையா என்கிற கேள்விக்கு ஒவ்வொரு நாளும் நாளை போவேன் என்று சொல்லியே திருநாளை போவார் என்ற பெயரையும் பெற்று இன்று 63 நாயன்மார்களில் ஒருவராக அனைத்து சிவ ஆலயங்களிலும் காட்சி தருகிறார் நம் நந்தனார். இன்றும் திருப்பங்கூர் திருத்தலத்தில் நந்தி சிவலிங்கத்தை விட்டு சற்று விலகியே நிற்கும் காட்சி நம்மை வியக்க வைக்கும். நன்றி. அடுத்ததாக மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசு வழங்குதல் நிகழ்வு. அதைத் தொடர்ந்து மாணவர்களின் சிவதாண்டவன் गंगा शंकाश कावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी
ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் சிங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்வேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சி அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல இந்த நீராடி குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முறையில் பயிற்சி அளித்து அவர்களுக்காக ஓயாது உழைத்து அவர்களை நல்ல முறையில் மேடையேற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. சிவசங்கரி, வேலம்மா, சுகந்தி, குமாரி, சகுந்தலா, ராதா, இன்றைய நாள் ஒரு இனிமையான நாள். என்னன்னா இன்னைக்கு நம்முடைய திருக்கோவில் நிர்வாகிகள் அனைவருமே மேடைக்கு வந்திருந்தாங்க. குழந்தைகளுக்கு வாழ்த்து சொன்னாங்க, பரிசு கொடுத்தாங்க. அவர்களுக்கு மறுபடியுமாக சமய வகுப்பு ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை காணிக்க கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்படைவதுன்னா முக்கியமான காரணம் வந்து திருக்கோவில் நிர்வாகம் தான். ஏனென்றால் அவருடைய சிறப்பான ஒத்துழைப்பில் இந்த மேடைக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியை காணிக்க கொள்கிறோம். அதோடு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, பெற்றோருடைய ஒத்துழைப்பு, அதுதான் முக்கியம். ஏன்னா குழந்தைகள் முதல்ல அனுப்பணும், சமய வகுப்பு அனுப்பினா தான் இந்த வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவர்களுக்கும் திருக்கோயில் சார்பாக, பெற்றோர் சார்பாக, சமய வகுப்பு ஆசிரியர் நன்றியை காணிக்க கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எல்லா குழந்தைகளும் இந்த வகுப்புக்கு வர வேண்டும். எல்லா குழந்தைகளும் மேடைக்கு வரணும். இங்கே சமய வகுப்பு வந்தால் தான் உங்களுக்கு இந்த மேடைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ குழந்தைகளை, பெற்றோர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு சமய வகுப்புக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசுகளை வழங்கிய அரங்காவலர்கள் மற்றும் நிர்வாக குழுவினருக்கு திருக்கோயில் சார்பாக மற்றும் சமய ஆசிரியர் சார்பாக, பெற்றோர் சார்பாக நன்றிகளை காணிக்கை கொள்கிறோம். அடுத்த ஒரு அருமையான நடனம் இருக்கிறது. மகாதேவர் உயிர்கள் மீது கொண்ட பெருங்கருணையால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில் ஆற்றும் பெருந்தலைவர். பிறப்பு, இறப்பு, ஆதி, அந்தம், நீளம், அகலம் எதுவும் இல்லாத முழுமுதற் கடவுள் காலத்தை வென்றவர், ஒருவனாகவும் அநேகனாகவும் இருப்பவர், ஆனந்த கூத்தாடுபவர், பிறவியருக்கு பரமுக்தி தரவல்லா ஒரு தலைவன், அருப்பெரும் ஜோதியாக விளங்குபவன். இது போன்ற எண்ணற்ற உயர்ந்த குண அதிசயங்களை கொண்ட பரமேஸ்வரர் ஒவ்வொருவர் உடம்பிலும் ஆன்மாவிலும் உட்கலந்து மெய்ப்பொருளாக விளங்குகிறார் என்பதை இப்பாடல் தெளிவாக உணர்த்துகிறது. 11 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியரால் எழுதப்பட்டது. ஆட வருகிறார்கள் ஸ்ரீராம், ராமானந்தம்,
சூர்யா, பாலஹரிஷ், கார்த்திகேயன் மற்றும் அனன்யா. ஓடி 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 உட்கலந்த ஜோதி நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய இருந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லதோ என்னிலே இருந்திருந்து யார் உணர்ந்து கொண்டேனே சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய தேது நீர்யதேது நடுவில் நின்றதேதடா போனதேது புருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஏனதேது ராம ராம ராமவென்ற நாமமே சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூடமான் மழு எடுத்த பாத நீழ்முடி எந்தை செய்யும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயன் யாவர் காண வல்லவே சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய
அருமையாக நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி.